அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி ஸ்பெஷலான பாதாம் கேஷ்யூ பர்ஃபி ஸ்வீட் இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி. இப்போ சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். பாதாம் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுப்போம். உரித்த பாதாமை தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஊற வச்ச முந்திரியும் நல்லா கெட்டியாக அரைச்சிப்போம். அரைச்ச பாதாம் கூட இதையும் சேர்த்துப்போம். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருவோம். நல்லா அடிகனமான ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடாகிடுச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ இது கூட 2.5 கப் சுகர் சேர்த்துக்கிறோம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வருது. இப்போ நம்ம அந்த குங்குமப்பூ சேர்த்துப்போம். நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த வானலை விட்டு வருது பாருங்கள் வெளியில். இப்போ எடுத்து தட்டில் தட்டிடுவோம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உடனே கட் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து மார்க் பண்ணி வச்சுப்போம். கட் பண்ணுறதுக்காக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மார்க் பண்ணிப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்று எடுத்துருவோம். பாதாம் கேஷ்யூ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.